புதுக்கோட்டை மாவட்டத்தில் வசிக்கும் இவர்களுக்கு கோட்டை கட்டி வாழ வேண்டும் என்பதெல்லாம் ஆசையில்லை. கடைக்கோடியில் இருக்கும் நாங்கள் கண்ணீர் இல்லாமல் வாழ்ந்தால் போதும் என்றுதான் சொன்னார்கள். உணவுக்கு வழியில்லாமல் போனாலும் ஒரு குவளை தண்ணீரை குடித்து பசி ஆறுபவர்கள் ஏராளமானோர். அப்படிப்பட்ட தண்ணீரில் மனித கழிவை யாரோ கலந்து விட்டார்கள் என்றும் அது தங்களுக்கு தெரிய வந்தது எப்படி என்பது பற்றியும் வேதனையோடு விளக்கினார்கள். அந்த மலத்தை போட்டவன் மருந்தை போட்டிருந்தா நாங்கள்லாம் செத்துருப்போம்ல, அந்த நிலை தான். இப்போ 26ஆம் தேதி டிசம்பர் 26க்கு இந்த காவல்துறையை கொண்டாந்து போடுறாங்களே, இந்த 2 வருஷமாக என்ன ஒன்றாங்க? அப்போ இந்த 26ஆம் தேதி தான் இந்த குற்றவாளியை பார்க்க முடியுமா? அப்போ அந்த தண்ணியை நாங்கள் 4-5 நாளாக குடிச்சிட்டு இருந்திருக்கோம். இது கண்டுபிடிக்கலாட்டி எத்தனை நாள் நாங்கள் குடிச்சிட்டு இருந்திருப்போம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வரிசையாக உடம்பு சரியில்லாமல் போகுது. எந்ததுமே தெரியல, யோசிக்க கூட முடியல. இதைத்தான் நம்ம இவ்வளோ நாள் பயன்படுத்தினோமானே நாங்கள் அதிலே நொந்து போயிருக்கோம். பைப்பில் புழுகம் தானே தெரிஞ்சிருக்கு, அப்புறம் தானே ஏறி இருக்கிறாங்க. அதுவும் 2 நாள் போடாமே இருந்து போட்டு விட்டோடனே திறந்து விட்டோடனே தான் வந்திருக்கு, கலக்கி விட்டு. வேங்கவேல் கிராமமே ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில ரொம்ப எங்களை கொஸ்டின்ஸ் அதை இதையுமே கேட்டு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாக்கப்பட்டிருந்தாலுமே ரொம்ப எங்களை அந்த அளவுக்கு இது பண்றாங்க. இந்த மாதிரி செயலை எங்கேயாவது நடந்திருக்கா பார்த்திருக்கீங்களா? தமிழகத்தை உலுக்கிய வேங்கவேல் சம்பவம் மிக மோசமான சம்பவம். குடிநீர்ல மலத்தை கலக்கிருக்காங்க. இவ்வளவு மோசமா இதுவரைக்கும் அதற்கு நியாயம் கிடைக்கல. இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட குற்றம் புரிந்தவர்களை கூட முழுமையா கண்டுபிடிக்க முடியாத அவல ஆட்சி தேவையா?